சமூகம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது, ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது எப்பயுமே படிப்பு வீரர்கள்னு சொன்னதே கிடையாது, விளையாட்டு வீரர்கள்னு தான் சொல்லி பழக்கம் இருக்கு. ஏன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கு, படிக்கவும் செய்யணும் விளையாடவும் செய்யணும். அதனால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா விளையாட்டால மட்டும்தான் முடியும். செகண்ட் தான் நான் எஜுகேஷனே சொல்லுவேன். எஜுகேஷன் 2வது அப்படின்ற வார்த்தை தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவராவது இதுவரை பேசியிருக்காங்களா? இல்லை. எந்த அளவு, அதாவது படிப்பே கூடாது, கல்வி உரிமையே கிடையாது அப்படின்னு இருந்த சமுதாயங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லோரும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்னு சொல்றோம்ல, அதுக்கான காரணம் இவ்வளவு தூரத்துக்கு எல்லா சமூகங்கள்ல இருந்தும் எந்தெந்த சமூகங்கள்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சோ அதுல இருந்து எல்லாருமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே உருவாகி வந்திருக்காங்க. எல்லாம் எங்க இருந்து வராங்க? படிப்புல இருந்து தானே வராங்க. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸை உயர்வா பேசுங்க, அது தவறு கிடையாது. ஆனா எஜுகேஷன் வந்து அடுத்த நிலைக்கு நீங்க வச்சு பேசுறது மிக மிக தவறு. அப்படி பேசுவது தமிழ்நாடு ஒருபோதுமே அதை அனுமதிக்காது, ஏற்றுக்காது. அதனால தமிழ்நாடு அரசு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் இருக்கு. அதெல்லாமே நம்ம ஒத்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய பின்னணி, நம்ம வளர்ந்து வரக்கூடிய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது படிப்புக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாது, அதை யாரும் குறைச்சி பேசிடக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கன்சர்ன். ஏன்னா படிப்பு தான் பல கோடி மக்களை, பல கோடி இளைஞர்களை இங்கே தமிழ்நாட்டில் முன்னேற்றிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் அதன் மீது நம்பிக்கை இழக்கிற மாதிரியான பேச்சு எந்த விதத்திலும் ஏற்புடையதே கிடையாது. ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் அவருக்கு கல்வி அவசியம் தான். நிச்சயமா கல்வி அவசியம். கல்வி வந்து செகண்டு அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம், எஜுகேஷன் 2வதுன்னு சொல்ற ஆதவ அர்ஜுனா அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான். அவர் பேஸ்கெட் பால் விளையாடுறாருன்னு சொல்றாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் பாடிஸ்லாம் இருக்காருன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனா அவர் தான் சமுதாயத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் தான் அளவுகோலா? அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி நான் கேட்குறேன், அவருடைய பின்னணி என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச பின்னணி தானே வருது. எந்த பின்னணி? லாட்டரி பின்னணியா? ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பின்னணி தானேங்க அது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை சீர்குலைக்கிற, அந்த மாண்பை சீர்குலைக்கிற வேலை, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, குதிரை பேரம் நடத்துறது, எல்லா புகாரும் வந்துகிட்டு இருக்கு. எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க, உங்க மேலதான் சொல்றாங்க. அதனால ஆதவ அர்ஜுனாவையே நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஆதவ அர்ஜுனா எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படின்றது அதுல இருந்தே நமக்கு தெரியுது.